பணப்பரிமாற்றத்துக்காக பினான்ஸ் கொடுக்கிற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து பரிமாற்றத்தை கேஒய்சி டாக்குமெண்ட்ல என்னன்னா வாராக்கடன்ல இருந்தாலும் அதுக்கு வந்து வரல அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து வாராக்கடன் ஆகும்னு தெரிஞ்சுதான் அந்த நிறுவனத்துல வந்து ஒரு கேஒய்சி டாக்குமெண்ட் போட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் வந்து கையெழுத்து போட்டு ஆமாவா இல்லையா? இல்லையா? இப்ப நீ கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆளு ஒருத்தர் வீட்டுக்கு முன்னாடியோ இல்ல அந்த வாசலையோ நின்று 4 பேர் நின்று அவங்க நாளைக்கு அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு சொல்லியாப்பா. ஆனா இத்தனை நாங்க பண்ணது வந்து பேசுறீங்களப்பா. இப்ப நாங்க வந்து பணம் கொடுக்கல சொல்றீங்கப்பா. ₹220 ஒருத்தர் 8 பேர் வந்தாங்க பாண்டிக்கு. வெறும் ₹220 இஎம்ஐ வார செல்வியம்மா இருக்காங்கல்ல, இவ்வளவு பேசுறாங்கல்ல, அந்த அம்மா குழு நடத்திட்டு இருக்கும் போது அந்த அம்மாவுக்கு இன்னொரு அம்மா பணம் கட்டல, அந்த அம்மா கூட பணம் கொடுக்கல, நான் தான் அந்த அம்மாவுக்கு பணம் கொடுக்கல. நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க? ஆனா இல்ல நான் இதுக்கு சொல்லுங்க. இப்ப நம்ம இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு மேல வருது அப்படின்னா கூட நம்ம டைம் கொடுக்கலாம். சரிங்களா? நம்ம கட்டுறது விட 500 600 காசு சரிங்களா? அந்த 600 காசு கூட இல்லாம நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு 15 ரூபா இருக்குது 20 ரூபா இருக்குது. அவங்க 500 கடன் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு தூரம் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் புரிஞ்சுக்கலையா நீங்க? ஒரே நிமிஷம் கரெக்டா கட்டுற கஸ்டமர் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். நான் என்ன சொல்றேன்னா சார், இங்க இதே மாதிரி 4 பேர் சொன்னாங்கன்னா இப்ப நான் கட்ட வேண்டாம்னு சொன்னா நினைக்கிறீங்களா? நீங்க அப்படி சொல்லுன்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா 6 ரூபாய்க்கு இவ்வளவு தூரம் பேசணும் அவசியமே இல்லைன்னு சொல்ல நீங்க பேச வைக்கிறீங்க. அவங்க வந்து என்னன்றாங்க, நாங்க வந்து இந்த ஒரு வாரம் தான் டைம் கேட்டோம். அடுத்த வாரம் கட்டுறாங்க சார். இந்த ஒரு வாரம் டைம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம கம்பெனில டைம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்கிறது சார் சூழ்நிலை அப்படிங்க சார். உங்களுக்கு சொல்லுங்க, தெரியுமா தெரியாது? எனக்கு தேவை வந்து நம்ம கம்பெனில டைம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அது மட்டும் சொல்லுங்க. அது மட்டும் சொல்லுங்க. டைம் கொடுக்கலையா? நாங்க டைம் கொடுக்கலையா? நீங்க சொல்லுங்க. ஆமா இல்லன்னு மட்டும் சொல்லுங்க. டைம் கொடுக்கல கேட்கலையாமா? இல்ல ஒரு மணி சொன்னீங்களா? ஒரு மணி சொன்னீங்க. 1:30 மணிக்கு ரெடியா கொடுத்துட்டு சொன்னீங்க இல்லையாமா? கேட்ட பக்கம் பணம் ஒரே ஒரு வாரம் தான் நாங்க கேட்டோம். நீங்களே ஃபைனல் பண்ணுங்க சார். நீங்களே பண்ணுங்க. போலீஸ் வட்டுங்க சார். இல்ல சொல்லுங்க நீங்க என்ன போலீஸ் அவ்வளவுதான். உங்க எல்லாருக்குமே சொல்றேன் நான், வேலையே கிடையாது தம்பி. கைது வேற ஏதாவது வேலைக்கு பாருங்க. ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு மக்களை மிரட்டுறது வேலையே கிடையாது. இல்ல இல்ல தம்பி சொல்ற மாதிரிதான் ஒரு இடத்துல வந்து இப்ப எனக்கு தம்பிக்கு என்ன விரோதம் ஒன்றும் கிடையாது. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீ ஏப்பா அங்க நிக்கிற அவ்வளவு நேரம்? அதான் கேள்வி. அது வந்து புரியலையாப்பா? உன்னுடைய தங்கச்சியோ அக்கா ஒரு நிமிஷம் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் ஏன் நிக்கிறேன்னு தெரியுமா? அவங்க வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து பணம் கொடுக்கல, அதனால நிக்கிறேன். அவங்க கொடுத்துருந்தாங்க. நீங்க சரிப்பா பணம் கொடுக்கலன்னா நீங்க நிப்பீங்களா? வேற என்னன்னா பண்றது? நீங்க இல்ல நீங்க எந்த வேலைக்கு போறீங்க? ஒரே நிமிஷம் என்னை பேச சொல்லுங்க. நீங்க எந்த வேலைக்கு போறீங்க? என்ன பிசினஸ் பண்றீங்க? தொழில் பண்றீங்கன்னா வருமானத்துக்கு தொழில் பண்றீங்க. நீங்க ஒரு சர்வீஸ் ஏதோ சர்வீஸ் பண்றீங்க. ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட இது பண்றாங்க சரிங்களா? அவங்க வந்து உங்ககிட்ட பொருள் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா பேமெண்ட் கொடுக்கலாம் சரிங்களா? நீங்க அங்க போய் நிக்கிறீங்க சரிங்களா? அவங்க பேமெண்ட் இல்ல. நீங்க என்னன்னா சொல்லுவீங்க, தம்பி நான் வண்டி சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், ஆனா பேமெண்ட் கொடுக்க மாட்டீங்களா, நான் வாங்காம எப்படி போகுதுன்னு கேப்பீங்களா? கேட்க மாட்டீங்க. எப்படின்னா கேட்கணும். இது வந்து உங்களோட பெருந்தன்மையா இருக்கு. அதாவது நான் சொல்றது என்ன, உங்களோட பெருந்தன்மையா இருக்கு. நான் சொல்றேன் பேச விடுங்க. அது உங்களோட பெருந்தன்மையா இருக்கலாம். நான் கேட்க மாட்டாங்க. ஆனா மேக்சிமம் பாத்தீங்களா தொழிலாளி லூட்டு தானே வாங்க வைப்பாரு. நீங்க படிச்சிருக்கீங்களா? உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? அண்ணன் கேட்டாரு நான் பதில் சொன்னேன். அண்ணன் கேட்டாரு நான் பதில் சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்க சொல்லுங்க. நீங்க படிச்சிருக்கீங்களா? நீங்க
இல்ல படிக்கல. அதனாலதான் நீங்க மரியாதை தெரியாம பேசுறீங்க. ஏன்னா படிச்சிருந்தீங்கன்னா எங்களை மாதிரி மரியாதை பேசு. மரியாதை தெரிஞ்சதுனால அம்மா சரிங்களா? ஆமா, அதனாலதான் மரியாதை அம்மான்னு பேசுறோம், அம்மான்னு பேசுறோம், அண்ணான்னு பேசுறோம். விளக்கம் சொல்றேன் தம்பி, நீ கேட்டதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கம்பெனி பேர் என்னங்க? சொல்லுங்க. அப்படி பேர் இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆமா, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தம்பி சொல்லுங்க, உங்க கம்பெனி பேர் என்ன? என் கம்பெனி பேர் இருக்கட்டும்னா நீங்க சொல்லுங்க. பேர் சொல்லு தம்பி. ஆனா நீங்க சொல்லுங்க விஷயத்த. நான் சொன்ன உங்க கம்பெனி பேர் எல்லாம் கேட்டேன் நானே. இல்ல கேட்டாலும் நான் சொல்ல கடவுள் இருக்க. உதாரணம் கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு இதெல்லாம் சொல்ல முடியாது. சர்வீஸ் பண்ணு, பணம் கொடுக்கல என்ன பண்றது, இதெல்லாம் கேள்வி கேட்டீங்களா, பதில் சொன்னாங்க. நீங்க என்ன கம்பெனி பேர் வச்சிருக்கீங்க, என்ன கம்பெனி நேம் எல்லாம் கேட்கல. நீ சர்வீஸ் ஒரு பண்ணு. எக்ஸாம்பிள் தான் பேசுறேன். இத்தனை தெளிவா நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு வந்து டீசன்சியே தெரியறது இல்ல. அவருக்கு என்ன பேசுறீங்க? ஒண்ணுமே தெரியல. என்ன போன வரைக்கும் பேசுறீங்க. என்னமா பேசுறீங்க? அவருக்கு என்ன பேசுறீங்க? அப்படிதான் அந்த அண்ணா கிட்ட நான் பேசுறேன். பேசுறேன். காலையில இருந்து ஒரு சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க.